மகனே நம்ம இவ்வளோ நேரம் காத்திருந்த ப்ளீச் ட்ரெய்லர் வந்துட்டு மகனே. ஸோ இந்த ட்ரெய்லர் பற்றின டேட் வந்து ஒரு வாரம் 2 வாரம் முன்னாடியே வந்துருச்சு. இது வந்து அந்த மே 19ஆம் தேதி வந்து நம்மளோட ப்ளீச் ட்ரெய்லர் வரப்போகுது அப்படின்னு. ஸோ நானுமே அப்படி இருக்கும்டா இப்படி இருக்கும்டா எய்சனும் இச்சியும் 2 பேரும் சேர்ந்து எச்சு போட்டு தருவாங்கடா அப்படின்னு தான் நினைச்சேன் ட்ரெய்லரில். ஆனால் அப்படின்னா ஒன்றும் அந்தளவுலாம் காட்டல. எய்சன் ஒரு பக்கம் காமிச்சானாங்க, நம்ம இச்சிகோ ஒரு பக்கம் காமிச்சானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாம் ஒரு தோணும், அதாவது வந்து ஏதாவது ஒரு அனிமே ட்ரெய்லர் வந்துச்சுன்னா கலர் வச்சு தள்ளுவானுங்க. அதாவது வந்து சோலோ லிங்கில் பார்த்தா ஒரு ப்ளூ கலரில் இருக்கும், டிமாஸ்லே ட்ரெய்லர் பார்த்தா ஒரு கோல்டு கலரில் இருக்கும். அதே மாதிரி ப்ளீச் ட்ரெய்லர் ஒரே பிங்காக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பிங்காக இருக்குது. பார்த்தா பிங்க் கலர்ல இருக்கிறான், ஹீரோ பார்த்தாலும் பிங்க் கலர்ல இருக்கிறான், பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தாலும் பிங்கா இருக்குது, ஃபுல்லா பிங்காவே இருக்குது. ஸோ அங்கங்கே சில கலர்ஸ் தெரியுது, லைக் வந்து ப்ளூ தெரியுது, லைட்டாக கோல்டு தெரியுது, நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போயுமே வந்து ப்ளீச்னாலே இந்த ரெட்டையும் பிங்க்கும் கலந்து வச்சு ஒரு கலர் அடிப்பானுங்க, அந்த கலர் அடிச்சு வச்சிருந்தானுங்க. அப்படியே அதை விடுங்கடா, அதை விட்டு தொலைனா கூட விட மாட்டானுங்க போல, அதை அப்படியே சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு மனசுலேயே வச்சுக்கிறானுங்க போல. இதுதான் ப்ளீச்னா இதுதான் பிங்க் கலர் தான் அப்போ மாதிரி வச்சுக்கிறானுங்க போல. சரி எனிவே நல்லாவும் பண்ணி வச்சிருந்தானுங்கடா, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் கேரக்டர் லிஸ்ட். ஸோ கச்சியா கூட்டாவை பொறுத்தவரை மேபி இப்போ வந்து கடைசியாக வந்துட்டு கச்சியா கூட்டா தான் கரெக்டாக. ஸோ கச்சியா கூட்டால இருந்து ஏகப்பட்ட அனிமோட்டட் ட்ரெய்லர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சவுண்டே வராது, டம்மு டும்னு சண்டை வரும், கடைசியாக ஒரு வாய்ஸ் வரும், இப்படியே கூட முடிச்சிருப்பானுங்க. பட் வந்து திங் வந்து சொல்றது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரெய்லரை பார்த்து ஒரே வாய்ஸா கேட்ட ஒரு ட்ரெய்லர்னா அது ப்ளீச்சுக்கு நான் சொல்லுவேன், ஓகேவா. ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் ட்ரெய்லர்ன்றது பெரிய ட்ரெய்லராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷம் ட்ரெய்லரில் ஏகப்பட்ட வாய்ஸை கொடுத்து வச்சிருந்தானுங்க. ஏன் ஒரு அளவுக்கு மேலே தம்பி நிப்பாட்டுப்பான்ற அளவுக்கு நம்மளே போயிடுவோம் போல, அந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்து வச்சிருந்தானுங்க ட்ரெய்லரில். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம கன்ஃபார்மாக வந்து அஃபிஷியலாக பாராட்டி ஆகணும், அந்த விஷயம் நல்லா இருந்ததுடா, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ப்ளீச்சில் வர சாங் தான், அதாவது ட்ரெய்லரோட சாங் தான் சொல்லணும். காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா, காஜு மச்சி நீனு. ஸோ இது மாதிரி நல்ல சண்டை காமிச்சிருந்தானுங்க, மீன்ஸ் வந்து இது மாதிரி நல்ல சீன்ஸ் எல்லாம் காமிச்சு வச்சிருந்தானுங்க. ஐயோ இது கிளிப்ஸை வேற போட்டு காமிச்சா எதை சொன்னா தப்பா நினைச்சுப்பானுங்களே. A few moments later. ஸோ சாங்கை பொறுத்து நல்லா இருந்துச்சு, பட் சண்டை வரும்போது சாங் வந்து சத்தியமாக நல்லா இருக்காது. ஸோ மேபி சேஞ்ச் பண்ணி நல்ல சாங் எடுத்துன்னு வரணும் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா ஃபைனல் சீசன் வேறு, கன்ஃபார்ம் ப்ளீச்சை பற்றி எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் மட்டும் தான் அடிப்பேன் நினைக்கிறேன். சரி நல்லா இருக்கும்னு பார்ப்போம். நல்லா இல்லை கூட நான் இருந்தாலும் ப்ளீச் வந்து என் கண்ணி அனிமே, ஆனால் தப்பாக நான் போட்டு அடிப்பேன், அது வேறு விஷயம். தப்பாக நருட்டோவே அடிப்பேன், இது என்னடா. ஸோ அப்படின்னா பேச முடியாது. சரி நீ வேற எது இருந்தாலும் வந்து கன்ஃபார்ம் ப்ளீச் குடிச்சு தர வந்துடும். ஸோ வந்தால் நம்ம அதையும் பார்ப்போம், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை பேசுவோம், ஓகேவா. ஏன்னா வந்து ப்ளீச் ஃபைனல் சீசன் வேறு. ஸோ நானுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஸோ ப்ளீச் பார்க்கறதுனா பார்த்துட்டு வந்துருங்கடா, ஓகேவா. ஸோ மியூசிக் பொறுத்தவரை நல்லா இருந்துச்சு, ஸோ தப்பு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் ஒவ்வொரு கேரக்டரோட ஸ்டைல்ஸை பற்றி பேசணும். ஸோ மேபி ப்ளீச்சில் வந்து இச்சிகோ தான் மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்லி இச்சிகோ மட்டுமே மெயினாக காட்டாமல் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் மெயினாக காமிச்சு வச்சிருந்தானுங்க. லைக் வந்து எய்சனு எச்வன்ச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இச்சிகோ, இந்த பேரை சொல்லி எவ்வளோ வருஷம் ஓட்ட போடணும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் காமிச்சானுங்க. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணும்போது மேபி அஃபிஷியல் உட்காந்து ஓகேடா நல்ல ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான மூமெண்ட் ஏற்பட்டுச்சுடா, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அனிமேக்கே முக்கியமான அனிமேஷன் பற்றி பேசணும். ஸோ அனிமேஷனை பொறுத்தவரை நல்லா தான் கொடுத்து வச்சிருந்தானுங்க. மேபி இச்சிகோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத நம்பலாம். பட் இச்சிகோவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ லைக் வந்து இச்சிகோ காமிச்சானுங்க, எஜ்வெஜ் காமிச்சானுங்க. ஸோ வந்து லைக் வந்து திங்க சண்டே கூட யாருக்கு அப்படின்னா சொல்ல காட்டலாம். ஸோ டீசெண்டாக வந்து போட்டு முடிச்சிட்டானுங்க, ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து சப்டைட்டில் வச்சு பார்த்தீங்க, இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு மாதிரி சொல்கிறது இந்த வந்து நார்மல் சீசன் மாதிரியே இல்லை, திங்க் ஃபைனல் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலர் விட்டுருக்காங்களா அப்படின்னு தெரியல. அந்த ட்ரைலரில் கத்தினா இருக்கானுங்க. மேபி டிமாஸ் லேயரில் வந்து லைட்டு வந்து நம்மளோட இன்ஃபினிட்டி காஸ்ட் வந்து தெரியுமா, அது அந்த ட்ரைலர் வந்து வரும்போது ஜாப்பனீஸ் தான் வாய்ஸ் கேட்டோம். அப்படி கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் ப்ளீச்சோட வாய்ஸ் கேட்கும்போது வந்து கரம் கத்தினே இருந்ததுனால வந்து எவன் பேசுகிறான் எவன் இப்படி பேசுகிறான் அப்படின்றது எதுவுமே தெரிய மாட்டேது. ஏதோ இச்சிகோ வாய்ஸோ இச்சிபச் வாய்ஸோ வச்சு மீன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அவன் வாய்ஸ் பேசான்னு தெரிய மாட்டேது. அதை கேட்கவே பல நாட்கள் ஆகிடும் போல. ஸோ இது மாதிரி எல்லாம் வாய்ஸை கொடுத்து வச்சிருந்தானுங்க. மேபி வந்து நம்ம ஜாப்பனீஸ் புரியுற மாதிரி நல்லா இருந்திருக்கும் போல. பட் திங்க் டிஃபிகல்ட்டாக லைக் வந்து என்னை பொறுத்தவரை அக்கார்டிங் டு மீ அப்படின்னு வரும்போது கொஞ்சம் வாய்ஸ் கம்பெனி கொடுத்துட்டு கொஞ்சம் சீன்ஸ் நல்லா கொடுத்துடலாம். பட் ஒரு நிமிஷம் கொடுத்தது பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்து நம்ம குத்தம் கண்டுபிடிச்சா நம்மள தான் சிரிப்பால் அடிப்பானுங்க, ஓகேவா. ஸோ மற்றபடி வந்து அனிமேஷன், ஸோ உண்மையில சொல்ல போனால் அனிமேஷன் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். ப்ளீச்சோட ஃபர்ஸ்ட் சீசனை பார்த்துட்டு எதுவும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு ப்ளீச் அப்படின்னு. ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும்போது ஆப்சல்யூட்லி ப்ளீச் வளர்ந்துருக்கு அப்படின்றத ஒத்துக்கிட்டு ஆகணும், ஓகேவா. ஸோ அனிமேஷனை பற்றி பிரச்சனை இல்லடா. ஸோ வந்து ஒன் பஞ்ச் மேன் மாதிரி பண்ணாமல் இருந்தால் சரி ப்ளீச்சை பொறுத்த வரையும். ஸோ நம்மளே நம்புவோம். ஸோ வந்து ப்ளீச் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு, ஓகேவா. ஸோ மற்றபடி சொல்கிறது எதுவுமே இல்லை. ஒரு நிமிஷம் டைலர் கொடுத்து நல்ல ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட வாய்ஸ் கொடுத்து நல்லா இருந்துச்சு, ஏகப்பட்ட அனிமேஷன் கொடுத்து நல்லா இருந்துச்சு. நடுவில் சந்தில் வந்து
சிந்தில் சாங்கும் போடுவோம் அப்படின்னு சொல்லி சாங்கும் போட்டானுங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ பேசிக்கலாக வந்து இந்த மாதத்தோட ஒரு நல்ல ட்ரெயிலர் சொல்லலாம். எக்ஸ்பெக்ட் ஒன் பீஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அது நல்லா இல்லை கூட சொன்னால் கூட நடிப்பீங்க. ஸோ அதனால வேறு வழி இல்லை, அதுக்கு முட்டு கொடுத்துட்டு போகிறேன். ஸோ ஸ்டில் எனிவே வந்து ஓபி ட்ரெயில் நல்லா இருந்துச்சு, ப்ளீச் ட்ரெயில் நல்லா தான் இருந்துச்சு, தப்பு சொல்கிற மாதிரினா இல்லை. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியணும். ஏன்னா ஒன் பீஸை பொறுத்தவரையும் ஒன் பீஸ்க்கு ஏகப்பட்ட எபிசோட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆர்க் இருக்குது. அப்படின்னும் போது ஒன் பீஸ் எல்லாத்துக்கும் உரமாக வைப்போம். ஏன்னா ஒன் பீஸோட ஃபைனல் ஆர்க் பார்க்கும்போது தான் ட்ரெயிலர் பற்றி நான் பேச முடியும் கரெக்டாக. பட் ப்ளீச்சோட ட்ரெயிலர் வரும்போது வந்து எல்லாருமே வந்து இதெல்லாம் கடைசி, இதெல்லாம் இதுக்கப்புறம் ப்ளீச் ட்ரெயிலர் பார்க்கவே முடியாதுல யூடியூப்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கன்ஃபார்ம் வந்து காத்திருந்தா பார்க்கணும். ஓகேவா? ஸோ எனிவே இதெல்லாம் சொல்லிட்டு உண்மையான ப்ளீச் எபிசோட் எப்போ வரப்போது சொல்லாமல் இருந்தா சரி. ஸோ வந்து எப்போ தான் ப்ளீச் வருது அப்படின்னு கேட்டால் ஜூலை 2026 சொல்லிருக்கானுங்க. மேபி நம்ம ஜூன் 5, 6 வரும்போது அதுக்கான டேட் ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஸோ இப்போதைக்கு டேட் ரிலீஸ் பண்ணல, அந்த ஒரு மாதம் கையில் இருக்கும். யாரெல்லாம் ப்ளீச்சை பார்க்காத பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் சேனல் ப்ளீச்லாம் வரப்போதுரா. அதுக்கப்புறம் ப்ரோ நான் ப்ளீச் பார்க்கவே இல்லை ப்ரோ, நீங்கன்னா காண்டாயிடுவேன், ப்ளீச் போட மாட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ளீச் பாருங்க, ப்ளீச் ஒவ்வொரு எபிசோட பற்றி பேசுவோம், என்னென்ன பண்ணுறானுங்க அப்படின்றதையும் பேசுவோம். ஸோ கூடிய சீக்கிரம் யாதோ ஐ வில் ஃபினிஷ் த ஒன் பீஸ். ஸோ வெயிட் ஃபார் தட். ஓகே, எங்கடா இவ்வளோதான் கெத்தா சொல்லிட்டு போகிறேன், அவர் சொல்லிட்டு போயிட்டு கீழே 3 மாத்திரம் போக்க வந்துடுறேன். அதுக்கப்புறம் மனசே வர மாட்டுது, பார்க்கறதுக்கே மனசு வர மாட்டுது. ஸோ ஸ்டில் எனிவே வந்து திங்க் நான் கூடிய சீக்கிரம் பார்த்துட்டு ஒன் பீஸை பற்றி பேச பார்க்குறேன்டா. ஓகேவா? ஸோ எனிவே மக்கள் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளீச்சோட ட்ரெயிலர் நான் லிங்க்ல வந்து கமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சுட்டு போகிறேன். ஸோ மறக்காம வந்து அதையும் பாருங்க, பார்த்துட்டு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது உங்களோட கருத்து கமெண்ட்ஸ் வந்து கூட்டுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேபி இந்த வாரத்திலே வந்து ஒரு 2 அனிமே ரிவ்யூ இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ரீல்ஸ் இன்டெக்ஷன் இருக்குல்ல. ஸோ எனிவே எல்லாரும் வந்து ஆல்ட் ஆயிடுங்க. ஸோ அடுத்த நாள் சந்திக்கிறேன். ஓகேவா? ஸோ எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, ஷேர் பண்ணாமல் ஷேர் பண்ணிட்டு போங்க. சொன்னது நான் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் கடையை சத்தலாமா?